இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றைக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்னு சொல்லி நம்ம ரெண்டுக்கும் தான் பேச போறோம். ஸோ நேற்றைக்கு பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் நடந்திருக்கு. இன்னைக்கும் அது வந்து சண்டே காட்சிகளாகவே நடந்துட்டு இருக்கிறத தான் பார்க்க முடியுது. குறிப்பா வந்து திவாகரை டார்கெட் பண்ணி பல்வேறு சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. திவாகர் அவர்களும் விட்டு கொடுக்காம பல்வேறு இடங்கள்ல சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு நம்ம இதை பத்தி தான் பேசுகிறோம். நான் உங்க ஹரீஷன் கூட இதெல்லாம் பேசுறேன். பிரியா நினைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஹரீஷ். சண்டை திவாகர் பேசுறாருன்றது வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் வந்துட்டு சென்சிபிளா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நம்ம மதர் தெரசா கனி மேடம் வந்துட்டு கனித்திரு அந்த மேடம் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு சட்டை இல்லாம வந்துட்டு நடிக்கிறது தனக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்றத ரெஜிஸ்டர் பண்றாங்க. இப்ப எஃப்ஜேவும் ஆதிரையும் பண்ணிட்டு இருக்கும் போது கூட இவங்க தான் வந்துட்டு மாமா வேலை பார்த்துட்டு நடுவுல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் மேடம்க்கு அசிங்கமா இல்ல. என்ன சொல்றது, ஆதிரை வந்துட்டு ரொம்ப ஆபாசமா ஒரு வார்த்தை சொல்றாங்க. நான் தலையில கைய வச்சாக்க வேணான்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்ல வந்துட்டு பார்வதி ஏதோ இது பண்ணாங்கன்ற மாதிரி அதை சொல்லிட்டு அதெல்லாம் பரவாயில்லையான கைத்தட்டி சிரிச்ச கனி மேடம் அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது. எஃப்ஜே வந்துட்டு ஆதிரை மடியில படுக்கிறது, ஆதிரை வந்துட்டு எஃப்ஜே மடியில படுக்கிறதுன்றப்போ வந்துட்டு அது பக்கத்திலேயே தான் இவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பிக் பாஸ் வந்துட்டு லிவிங் ரூம்க்கு வான்னு சொல்லியும் வந்துட்டு இவங்க இங்கேயே தான் உட்காந்து மாமா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருந்தது. வாக்கர் சட்டை இல்லாம இருந்தது மட்டும்தான் அந்த அதுவும் ஆக்டிங் பண்ணது மட்டும்தான் வந்துட்டு இவங்களுக்கு அநாகரிகமாக தெரியுதுன்னு கருத்தை பதிவிச்சிருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், நானு ஏன் என்ன சொல்றது, ஆபாசங்கள் எல்லாம் வந்துட்டு நாகரிகமா பாக்குறீங்க. அவர் ஏதோ ஒரு மூலையில கேமரால பண்ணிட்டு இருக்காரு அந்த மனுஷன். அது எப்படி உங்களுக்கு அநாகரிகமா இருக்கும்? இப்போ சினிமா, இப்போ நீங்க வந்துட்டு சினிமா ஃபீல்ட்ல இருந்து வரீங்க, உங்க ஃபேமிலியே சினிமா ஃபீல்ட்ல இருந்து வராங்க. ஸோ சினிமா ஃபீல்ட்ல நடக்கிறத தான் இங்க நடத்திட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு. அப்படி இருக்கும் போது ஒருத்தர் சட்டை இல்லாம ஒரு ஆக்டிங்க பண்றது எப்படி ஆபாசம்? எனக்கு இதுல திவாகர் கேட்ட கொஸ்டின் ரொம்ப நல்லா இருந்தது ஹரிஷ். உடனே இது சொன்ன உடனே திவாகர் கேட்ட கேள்வி என்னன்னா, தீபாவளிக்கு எல்லாருமே வந்துட்டு அப்படித்தானே உட்கார்ந்தோம் எண்ணெய் தேய்க்கிறப்போ அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப ஜென்யூனான கேள்வி. இல்ல நான் அப்படி சொல்ல, முக்காவாசி நேரம் வந்துட்டு நீங்க எல்லாம் வந்துட்டு சட்டை இல்லாம தான் இருக்கீங்க, அதெல்லாம் ஓகே, அதை நான் பத்தி பிரச்சனை சொல்லல. நடிக்கிறப்போ வந்துட்டு அவங்க நடிக்கிறத நீங்க ஏன் பாக்குறீங்கன்னு கேக்குறேன். நடிக்கிறப்போ அவங்க சட்டை இல்லாம நடிக்கிறதுன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வில்லன் ரோல் பண்ணியிருப்பாரு ஒரு படத்துல. அந்த ஆட்டோ கவிழ்ந்து நிற்கும். அப்போ வந்து இவரு டாட்டூ முதுகுல கட்டுவாங்க, சட்டை இல்லாம தான் வருவாரு. ஆமா, அப்ப அது தப்புன்னு நினைக்கிறாங்களா? அது அது என்ன எனக்கு புரியல. எனக்கு அதுவும் திவாகர் கோமாளின்றது ரெஜிஸ்டர்டு. இதுல என்ன ஆபாசத்தை இல்ல உங்களுக்கு கம்ஃபர்டபிள் இல்லாத விஷயம் உங்களுக்கு என்ன கேக்குறேன். சட்டையை காட்டிட்டு உங்ககிட்ட உங்களை அப்போஸ் பண்ணி நீங்களும் என்னோட நடிங்கன்னு சொல்லி கேட்டா அது தப்பு. அக்செப்டட். அவர் ஒரு மூலையில, யாருமே இல்லாத இடத்துல அவர் ஒரு மூலையில ஒரு கேமரா பார்த்து அவர் கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து டயலாக்ஸ் பேசிட்டு இருக்காரு. உங்களை அதை அஃபெக்ட் பண்ணல எங்கேயுமே. ஆனா அஃபெக்ட் பண்ணதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அப்போ நீங்க இவ்வளவு நாள் வந்து பிக் பாஸ் இல்லாத திவாகர் கேட்ட மாதிரி தான். தீபாவளி ஆகட்டும், தீபாவளிக்கு அதுக்கப்புறம் வந்து மழை பெய்ஞ்ச டைம்ல எல்லாம் வந்து திவாகர் சோப் போட்டு தான் குளிச்சாருங்க. ஆமா, அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு அது பெருசா தெரியல, இப்ப மட்டும் பெருசா தெரியலையா? அதுதான் உங்களுக்கு விஜய் சேதுபதி வந்து சில விஷயங்கள் தவறா போற்றையாகுது அப்படின்னு சொன்ன உடனே நீங்க பண்ற தவறு உங்களுக்கு தெரியல. ஆனா திவாகர் எது பண்ணாலும் உங்களுக்கு தவறா தெரியுது. ஏன்னா திவாகர் இப்ப வந்து பார்வதியோட சேர்ந்திருக்காரு, பார்வதியோட டிராவல் ஆகுது. அதனால திவாகர் எது பண்ணாலும் உங்களுக்கு தவறா தெரியுது. லாஸ்ட் வீக் வந்து நீங்க திவாகர் வந்து தாஜா பண்ணி அவர் வந்து என்ன சொன்னாலும் ஓகே 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 ஓகேன்னு நீங்க தள்ளிட்டு இருந்தீங்க. ஏன்னா அவருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா தேவைப்பட்டாரு. அவருடைய உதவி இருந்தாதான் வந்து உங்க டீம் வந்து ஜெயிக்க முடியுங்கிற சூழல். வேற வழி இல்லாம அவரை தாஜா பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்க. பட் இப்போ உங்களுக்கு வந்து அவருடைய உதவி தேவையில்லை. ரெண்டாவது நீங்க சூப்பர் டீலக்ஸ் அந்த வீட்டை விட்டு நீங்க வெளியில வர்றதுக்கே யோசிக்கிறீங்க. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். சூப்பர் டீலக்ஸ் வீட்டுலதான் நான் இருப்பேன், இந்த வீட்டை விட்டு எனக்கு வெளியில வரதுக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்களே ஓப்பனா சொல்லிட்டீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு திவாகர் அவருடைய உதவி தேவையில்லை. அவர் வந்து உங்களுக்காகவும் வேலை பார்க்க போறது கிடையாது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அவரை டார்கெட் பண்றத பிரச்சனை இல்லை. அப்படிங்கிறதுனால இவங்க பார்வதியை டார்கெட் பண்ற மாதிரி பார்வதியோட இருக்கிற அவரையும் சேர்த்து டார்கெட் பண்றதான் நான் பாக்குறேன். விஜய் சேதுபதி லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபிள்
கைண்ட்லி கெட் லாஸ்ட்ன்றோம். உங்களுக்கு இந்த இது பிடிக்கலன்னா ரிமோட் உங்க கையில தான் இருக்கு, சேனல் மாத்துன்னுட்டுன்னு விஜய் சேதுபதி சொன்னதுதான் நான் இப்ப சொல்றேன். உனக்கு அத கம்ஃபர்டபுளா தெரியல, கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னு நீ ஃபீல் பண்ணா, எனக்கு இது கம்ஃபர்டபுளா இல்ல, நான் வெளியில போறேன்னுட்டுன்னு தாராளமா பிக் வெளியில பாஸ் போலாம். வந்து ரொம்ப என்ன சொல்றது, வெளிப்படையாவே வந்து சொல்லிட்டாரு. ஆபாசமான கருத்துக்கள் பேசப்படுது அப்படிங்கிறத வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. ஒரு டாஸ்க்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இது ஆதரவு இறந்தப்போ இருந்தது. ஒரு டாஸ்க்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அவங்களுடைய பிசிக்கல் இதுக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து ஒருத்தர் மேலேயும் ஒருத்தர் கீழேயும் வந்து நில்லுங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பிக் பாஸ் வைக்கிறாரு. உடனே கனி தான் வந்து அந்த இடத்துல ரொம்ப குஷியா அவங்க வந்து துள்றாங்க. அப்போ பிக் பாஸ் மறுபடியும் வாய்ஸ் வந்து பிக் பாஸ் வருது. ஓ, அப்படி சொன்னா வந்து நீங்க தப்பா நினைச்சுப்பீங்களோ, இந்த வீட்டுல அது தப்பா போயிடுமோ அப்படின்னு சொல்லி நீங்க வந்து உங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்தாப்புல நீங்க நெல்லுங்க அப்படின்னு ஒரு மறுபடியும் இன்னொரு வாய்ஸ் கொடுக்குறாரு. சோ பிக் பாஸ் வந்து இவ்வளவு ஓப்பனா சொல்றாரு, இந்த மாதிரி கருத்துக்களை நீங்க பேசுறதுதான் தப்பு அப்படிங்கிறத அவர் வந்து வெளிப்படையா சொல்லியும் உங்களுக்கு அது புரியல. நீங்க வந்து தொடர்ச்சியா நீங்க வந்து அதே மாதிரியான கருத்துக்களை தான் முன் வச்சுட்டு இருக்கீங்க. பட் வந்து ஒருத்தர் சட்டை இல்லாம அது ஒரு ஓரத்துல அவர் யாருக்குமே தொந்தரவு கொடுக்கல. காலையில இருந்து அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒரு கேமரால வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த கேமராவில அவர் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி கமருதீன் டான்ஸ் ஆகுறது. இன்னொரு பக்கம் அவர் டயலாக் பேசும்போது அதுக்கு வாண்டடா வந்து நான் போட்டு போட்டு பண்றேன்னு சொல்லி வினோத் வந்து பாடுறது. இதை கேள்வி கேட்டா இவங்களோட சேர்ந்து கமருதீனோடையும் வினோத்தோடையும் சேர்ந்து பிரவீன்ராஜ் அவர்கள் கேமரால, ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா, எங்களால முடியலைங்கய்யா அப்படின்னு அவர் ஒரு டயலாகு. ஸோ உங்களுக்கு திவாகரை நீங்க டார்கெட் பண்ணி அவரை டார்கெட் பண்ணாதான் வந்து பார்வதி நம்மளால வந்து டார்கெட் பண்ணி போக முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கிறப்போ இதெல்லாம் ஒரு காரணமாவே மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்க வந்து பெண்களுக்கு எதிராக ஒரு விமன் கார்டு தூக்கி திவாகர் அவர்களை காட்டினீங்க, அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் இதே மாதிரி ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணி மறுபடியும் அவரை வந்து விமன் சென்ட்ரிக்கோட நீங்க வந்து விமன் கார்டு தூக்கி அவர் வந்து பெண்களுக்கு எதிராக இருக்காரு, செயல்படுறாருன்னு நீங்க மறுபடியும் கொண்டு வரீங்க. இதுவும் இல்லைன்னு தான் ஆக போகுது. ஏன்னா மக்களுக்கு அவர் வந்து நல்லா தெரியும், அவர் எப்படி அவருடைய கேரக்டர் என்னங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிருச்சு. இது ஒரு 4 weeks ஆஃப் கேப்ல வந்து அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறது அவரே ஓப்பனா எல்லாத்தையும் கேமரால சொல்லிட்டு தான் இருக்காரு. நான் இதெல்லாம் பண்றேன் பிக் பாஸ், நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த வீட்டுல இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, இது வந்து ஸ்கிரிப்ட் கிடையாது, எல்லாமே வந்து எங்களை பூட்டி வச்ச அறையில உட்கார வச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவரே ஓப்பன் அப் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி, விஜய் சேதுபதி வந்து இந்த 18+ கண்டென்ட் எல்லாம் பார்க்க பிடிக்கலன்னு நீங்க சேனல் மாத்திட்டு போங்கன்னு சொன்ன மாதிரி, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னா நீங்க நடந்து போயிட்டே இருங்க. அதுக்காக வந்து அவர் பெண்களுக்கு எதிராக இருக்காரு, அவர் வந்து பெண்களுக்கு ஆபத்தானவராக இருக்காரு நீங்க சொன்னீங்கன்னா மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அடுத்த நாமினேஷன் யாராவது ஒருத்தர் வந்து உங்களை நாமினேட் பண்ணி கொண்டாங்கன்னா உங்களை குட்டுவாங்க. கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க யாரும் பெண்கள் வந்துட்டு சரியா ட்ரெஸ் பண்ணல அப்படின்னு ஒரு ஆம்பளை சொல்லிட்டா என்ன குதி குதிப்பாங்க தெரியுமா எல்லாரும்? என் உடல், என் ஆடை, என்னோட விருப்பம், அது இது. உங்களுக்கு என்ன பாக்குற பார்வையில தான் எல்லாமே இருக்கு. பாக்குற பார்வையில அவ்வளவு அழுக்கு இருக்கிறதுனாலதான் அந்த கண்டென்ட் வரும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த கண்டென்ட் வரும். பட் அதுல வந்து பார்வதியும் கெமியும் தாண்டி பெருசா வேற யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்வதியும் கெமியும் தான் வந்து அந்த உடைய வந்து நீங்க எப்படி ஒரு காரணமா சொல்லலாம்னு ஒரு பிரச்சனையை எழுப்புறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா 2 பேரு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள். மற்ற யாரும் குரல் கொடுக்கக்கூடிய நபர்களாக நான் பார்க்கல. ஸோ அதனால கனி கிட்ட இருந்தெல்லாம் இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் அந்த இஷ்யூ கண்டிப்பா வரும், என்னைக்காவது ஒரு நாள் வரும். நான் கேட்கிறேன், அவங்க யார் கேட்கறாங்கன்றது எனக்கு தெரியல. நான் கேட்கிறேன், இப்போ ஒரு பெண்ணை பார்த்து நீ சரியா உடை போடல, இல்ல கொஞ்சம் லோவா இருக்கு, அப்படி ஹிப்பு தெரியுது, இந்த மாதிரி சொன்னா எந்த பெண்ணாச்சும் ஏத்துப்பாங்களா? திஸ் இஸ் மை ட்ரெஸ், திஸ் இஸ் மை ஒப்பீனியன், திஸ் இஸ் மை பாடி, அப்படிதான் வந்துட்டு சொல்லுவாங்களே தவிர ஓகே நட்டுன்னு யாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் போக மாட்டாங்க. இது வந்துட்டு எங்களோட உரிமை அப்படின்றது தான், என் ஆடை என் உரிமை நட்டுன்னு போவாங்க. இல்ல வந்துட்டு பாக்குறவங்களோட கண்ணுல கோளாறு, அவங்களுக்கு வந்துட்டு கீழ்த்தரமான எண்ணங்கள் இருக்கிறதுனால இந்த துணி போடுறது வந்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் கனியை என்ன கேக்குறேன், உங்களுக்கு எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் இருந்தாக்க திவாகரை அப்படி பார்த்திருப்பீங்கன்னு சிம்பிள் லாஜிக். என்ன சொல்றது, உங்களுக்கும் ஒரு நியாயம் எங்களுக்கும் ஒரு நியாயம்ன்ற மாதிரி வந்துட்டு 2 பேருக்குமே வந்துட்டு நியாயமா பேசலாம். இப்ப கனிக்கு வந்துட்டு பார்வையில் கோளாறு, கனியோட பார்வையில சுத்தம் இல்ல அப்படின்னு நான் ரெஜிஸ்டர் பண்றேன் நான். இல்ல இன்னொரு விஷயம் வந்துட்டு திவாகர் கேட்டாரு,
அது தப்பு ரைட்டுன்றதெல்லாம் வந்துட்டு அப்பாற்பட்ட விஷயம். நீ என்ன இந்த கேள்வி கேட்குற, எஃப்ஜேவும் நீ நீ போயிட்டு எஃப்ஜேவை கட்டி பிடிக்கிற, ஹக் பண்ற, அது கூட எனக்கு பிடிக்கல. ஆமா, கேட்பாங்க தான். எப்ப நீ ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்றியோ உன்னோட எல்லா லட்சணத்தையும் அவங்க எடுத்து வைப்பாங்க தான். இப்ப நீ வீக்கெண்ட்ஸ்ல நீ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்கார்ற, எங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு பிடிக்கல, நாங்க என்ன பண்ணிட்டோம், ரிமோட் எடுத்து நாங்க உன்னோட இது பாயிண்ட் வர வரைக்கும் நாங்க ஓட்டிட்டு தான் பார்க்கணுமா இருக்கு. இப்ப அதுதான் பண்றோம் நாங்க. ஆக்சுவலி லைவ்னாக்கா லைவ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வைக்கிறது இல்ல, நாங்க ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி வச்சுட்டு உன்னோட இது வரப்ப ட்ரெஸ்ஸஸ் வரப்ப நாங்க தள்ளிட்டு போறோம் நாங்க. சோ எல்லாருக்குமே அந்த இது இருக்குல்ல. இப்ப எஃப்ஜே விஜயும் சரி, ஆதரை வந்து ஆதரையோட அவர் இருந்தப்பவும் சரி, ஆதரை போனதுக்கு அப்புறம் சரி, எஃப்ஜியோடைய நிலைகள்ல எந்த எந்த விதமான மாறுபாடுகளும் ஏற்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. அவர் வந்து அதே ஸ்டாண்டை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற பெண்கள் கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆகிட்டு தான் இருக்காருன்னு நான் பாக்குறேன். அவர் வந்து பலரை பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் நான் பாக்குறது. கனி வந்து உங்களை நீங்க ஒரு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்றீங்கன்னா, நீங்க ஒரு விரல் ஒருத்தரை சுட்டி காட்டுறீங்கன்னா 4 விரல் உங்களை சுட்டி காட்டும். அதை வந்து கனி புரிஞ்சுக்கணும். கனி புரிஞ்சுக்காம நம்ம ஒரு காரணம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இஷ்டத்துக்கு நான் பதில் சொல்றாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற ஒரு வாஷ்ரூம் தான். அந்த வாஷ்ரூம்ல நீங்க காலையில லேடிஸும் அங்கதான் யூஸ் பண்றீங்க, ஜென்ஸும் அங்கதான் யூஸ் பண்றீங்க. அங்க எத்தனை ஜென்ஸ் வந்து ஷர்ட் இல்லாம நிக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்க தானே செய்யறாங்க கனி. அதெல்லாம் அப்பெல்லாம் வந்து அது அவங்களுக்கு பெருசா தெரியுது, இப்ப மட்டும் ஏன் பெருசா தெரியுது? அதுதான் இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ கனி வந்துட்டு ஒரு ஃபேமிலியில இருக்காங்க, 2 பொட்ட பசங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க. இப்ப இதுதான் வந்துட்டு இப்ப வீட்டுக்குள்ள போனாக்கா இதுதான் வீட்டுக்குள்ள யார் மடியில இவங்க படுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இங்க வந்து இவ்வளோ பெரிய பொம்பளை நீ வந்துட்டு இங்க வந்து எந்த நேரம் எஃப்ஜே மடியில படுத்துட்டு இருந்தாக்கா பாக்குற எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. நீ அக்கா தம்பி சொல்றியோ, நீ என்ன சொல்றியோ, ஏன்னா நீ ஆரம்பிச்ச விஷயம் இது, அதனால நாங்க பேச வேண்டியதா இருக்கு. இப்ப நீ வந்துட்டு எந்த நேரமும் அந்த பையன் மடியில படுத்துட்டு இருக்கிறது அது, ஏன்னா ஆதிரை படுத்தாங்க பார்த்திருக்கோம், ரம்யா படுத்தாங்க பார்த்திருக்கோம், அரோரா படுத்தாங்க பார்த்திருக்கோம். சோ இது வந்துட்டு நாங்க என்ன இப்ப அடுத்தது கனி படுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நாங்க எடுத்துக்கிறோம் நாங்க. இதெல்லாம் வந்துட்டு இப்ப நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு இந்த வீட்டுல வந்துட்டு யாரோட மடி இப்போ இவங்கெல்லாம் எப்படின்னாக்கா ஒரு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருப்பாங்க, ரூம்ஸுங்கள பிஜில ஸ்டே பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி உட்காந்து சிட்சாட் பண்றப்போ ஒருத்தர் மடியில ஒருத்தர் படுத்துட்டு கதை சொல்லிட்டு இருப்பாங்கன்றது அது நான் வந்துட்டு அப்படி எடுத்துக்கிறேன். கனிக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். நீ எதுக்கு நீ போயிட்டு ஒருத்தர் மடியில படுக்கிறன்னுட்டு நான் கேக்குறேன் நானு. இப்ப நம்ம தான் வந்துட்டு நம்ம பெண் பிள்ளைகளுக்கு வந்துட்டு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கணும். நீங்க இங்க பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த மாமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க உங்க பெண் பிள்ளைக்கு என்ன சொல்லி தருவீங்க? நம்ம ஆரம்பத்துல இருந்து குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கறதுக்கு சொல்லி தராங்க, குட் டச் பேட் டச். நீங்க என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? திஸ் இஸ் நாட் ஃபேர் இல்லையா வாட் கனி இஸ் டூயிங். அதுதான் நான் சொல்றேன். நான் எதுக்கு ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த மாதிரி அடிக்கணும் அப்படின்றது கேட்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது திவாகர் வந்துட்டு அந்த கேமரா முன்னாடி பண்ணிட்டு இருக்கும் போது பிரவீன் அவரை தள்ளிட்டு போயிட்டு கேமரால க்ளோஸ் பண்றது இது ரொம்ப அநாகரிகம். இது முதல்ல வன்முறையில தான் நான் கொண்டு வருவேன் நான் இந்த விஷயத்த. ஒரு என்ன கேப்டன் தலை இதெல்லாம் எதுக்குடா வச்சிருக்கீங்க பேருன்றது எனக்கு தெரியல. இது ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை தள்ளிட்டு அது இது பண்ணது. இன்னொரு இடத்துல வந்துட்டு இப்ப இந்த ஆதிரை கூட தான் தனியா கூட்டிட்டு போனன்ற மாதிரி எல்லாம் திவாகர் வாஸ் எக்ஸ்டெண்டிங் த கான்வர்சேஷன். அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுனாக்கா எஃப்ஜே வந்துட்டு அடிச்சு நாக் பண்ணிட்டு நான் வெளியில போறது கூட நான் தயாரா இருக்கேன், பண்ணிட்டு போ. இதை கண்டிப்பா விஜய் சேதுபதி கேட்க போறது இல்ல வீக்கெண்ட். ஏன்னா வந்துட்டு விஜய் சேதுபதியோட செல்ல பிள்ளை. நான் என்ன கேட்கிறேன், பிக் பாஸ் வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் வாய்ஸ் கொடுக்குறீங்கல்ல, இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்க, இது பண்றது தப்புன்றதெல்லாம் வாய்ஸ் கொடுக்குறீங்கல்ல. நான் பிக் பாஸ் என்ன அட்ரஸ் பண்றப்ப பிக் பாஸ் அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்றது கூட முடியல அந்த பிக் பாஸ் வாய்ஸ்னாலன்னுட்டு கேக்குறேன். ஏன்னா இவங்க பண்ற கூத்துல நம்மளுக்கு பிக் பாஸ் மேல இருக்கிற மரியாதையே போயிடுச்சுன்றதுதான் ரெஜிஸ்டர் பண்றேன். டியூடுன்றதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு பாஸ்ன்றது வந்துடுச்சு அந்த இடத்துல. பாஸ் யாருன்னா டியூடுன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு அது புரியல சுத்தமா. எஃப்ஜேக்கு ஏன் இவ்வளோ சலுகைகள் உண்டு இந்த வீட்டுல அப்படின்றது ரொம்ப கஷ்டமாவே இருக்கு எங்களுக்கு. அதனாலதான் வந்துட்டு கனியும் அவங்களும் மாத்தி மாத்தி மடியில படுத்துட்டு இருக்காங்களான்றதும் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அது ஆபாசமா இருக்கு. இப்ப நாங்க என்ன பண்ணட்டோம் விஜய் சேதுபதி தான் சொல்லணும். மாத்திருக்கோம், அதுதான் எல்லாத்தையும் சேனல் நீங்க வந்து ப்ரோக்ராம் மாத்திக்கோங்க,
இதை ஏன் பாக்குறீங்கன்னு கேட்பாரு. அடுத்த படம் விஜய் சேதுபதி இது. முன்னாடியே இந்த பிரஸ் மீட் எல்லாம் வைக்கிறீங்கல்ல, அப்ப சொல்லுங்க இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும், யாரும் தயவு செய்து இந்த படத்தை பார்க்காதீங்கன்னுட்டு அப்ப சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். இதெல்லாம் என்ன முட்டாள்தனமான வார்த்தை தெரியுமா? அது சேனல்ல மாத்திட்டு போங்கன்னு சொல்றதெல்லாம். உங்ககிட்ட வந்துட்டு என்ன சொல்றது, மெயின் ஸ்விட்ச் உங்ககிட்ட இருக்கு, நீ கண்ட்ரோல் பண்ணலாம். அதை விட்டுட்டு வந்துட்டு நீ சேனலை மாத்திட்டு போன்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேவலமான ஒரு. அவருக்கு வந்து இந்த கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத அவர் வெளிப்படுத்துறாரு. அவர் ரசிக்கிறாரு போல அவரு இருக்கு, அது ஒண்ணும் பண்ண ரசிக்கிறாரு, அவருக்கு இந்த முடியாது. கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால இதுல வந்து ஒன்றும் பெரிய தவறு இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பட் வந்து இதே விஷயங்கள் வந்து அவருடைய ஃபேமிலியில நடந்தது அப்படின்னா அவர் அதுக்கு ரசிப்பாரோ என்னமோ பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. இத நீ என்ன சொல்றது, மெயின் ஸ்விட்ச் உங்ககிட்ட இருக்கும் போது நீ இப்படி சேனல் மாத்திட்டு போ அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேடுகெட்ட பேச்சு அப்படின்றதான் நான் சொல்லுவேன். சரி, நம்ம இவ்வளவு நேரம் கத்திட்டு கொஞ்சம் நல்ல விஷயம் சொல்லலாம் அப்படின்றதுதான். திவாகர் வந்துட்டு அந்த கேமரால ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இது ஒரு மலையாள சாங் ஒண்ணு வரும்ல, அந்த மாதிரி கம்ருதீன் இந்த சைடும் அந்த சைடும் அந்த பில்லருக்கு ஆடிட்டு இருக்கிறது, இந்த களி துள்ளிய காலையில் அந்த சாங் வரும்ல, அதுக்கேத்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டான்சிங் நல்லா இருந்தது அப்படின்றத சொல்லலாம். அதே மாதிரி திவாகர் இது அங்க ஆக்டிங் பண்றப்போ வினோத் வந்துட்டு கத்தி கத்தி பாட்டு பாடினதும் வந்துட்டு ரெண்டு பேருக்கும் முரண்பாடுகள் இருந்தாலும் அது கொஞ்சம் ஏதோ ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வினோத் வந்து சில இடங்கள்ல அவருடைய வார்த்தைகள் ஹாஷா இருக்கு. பட் ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரசிக்கலாம். இது வந்து நீ என்ன நைட்லாம் தூங்க விட மாட்டேங்கிற, நான் உன்னை காலையில எதுவும் பண்ண விட மாட்டேன் நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு போட்டி மாதிரி பார்க்கலாம். இது ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து கமருதீன் டான்ஸ் ஆடினதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அது எந்த வகையில எடுத்துக்கிறதுன்னு தெரியல. கமருதீன் டான்ஸ் ஆடினதுக்கு அப்புறம் இவர் உள்ள போயிட்டாரு. இவர் உள்ள போனதுக்கு அப்புறம் பிரவீன்ராஜ் கமருதீனோட சேர்ந்து வந்து ஐயா எங்களை எப்படியாவது காப்பாத்தங்கயான கேமரா முன்னாடி பேசுறது என்ன பொறுத்தவரை ஒரு கேப்டனா அந்த இடத்துல அவர் இல்ல. கேப்டன்கிற பொறுப்புல இருந்து வெளியில வந்து தனி மனித தாக்குதலுக்கு அவர் உட்படுறாரு அப்படிங்கறத நான் பாக்குறேன். இல்ல அது ஒண்ணு, இவ்வளவு ஃபைட் நடந்துட்டு இருக்கு, பார்வதி திவாகர் எல்லாம் பேசிட்டு அவ்வளவு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. பிரவீன் வந்துட்டு இப்படி கை தட்டிட்டு போறது உண்மையிலேயே ரியலி ஹிஸ் ப்ரூவிங் ஹிஸ் அ சாடிஸ்ட் அப்படின்றது. அவன் சொல்றான்ல, அந்த கடந்து வந்த பாதைக்கு சொல்றான்ல, நான் சாடிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ண இப்ப இல்ல அப்படின்னுட்டுன்னு, ரியலி ஒரு சாடிஸ்ட். ரெடிட்ல ஒரு இது பார்த்தோம். ரெடிட்ல வந்து அவருடைய வரலாறு மொத்த ஒரு கண்டென்ட்டாவே போட்டிருந்தாங்க. ரெடிட்ல ஒரு போஸ்டாவே போட்டிருந்தாங்க. ஸோ அதுலயே உங்களுக்கு தெரியுது அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, அவர் எப்படிப்பட்ட நபராக இருந்திருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. அண்ட் அவங்க ஒய்ஃபும் நீங்க லாஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாதிரி பிக் பாஸ் ஸ்டார்டிங்ல வந்து அவரும் இவரும் நடிச்ச அந்த இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல தன்னை வெளிப்படுத்துறதுக்கு பிரவீன்ராஜ் விரும்பல அப்படிங்கிறது தான் வந்து அது உறுதியா கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஏன்னா இப்ப கூட பிக் பாஸ் வீட்ல அவர் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. தன்னை வெளிப்படுத்துறதுக்கு அவர் விரும்பல. ஆனா அவருக்கு கேப்டன்சி பொறுப்பு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணலாம், அதை நம்மளை வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாது, நம்மளுக்கு வந்து வானளாவிய அதிகாரம் இருக்கு, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் மூவ் ஆகிறார் அப்படிங்கிறது பார்க்கணும். பட் கேப்டன்சி நல்லா இல்லை அப்படின்னா அந்த கேப்டன்சி பொறுப்பு பறிக்கப்படும் அப்படிங்கிறதையும் அவர் உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பீக் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு அகம்பாவ ஆணவத்தோட அவர் இருக்காருன்னு நான் பாக்குறேன். ரொம்ப பீக் ஆஃப் இதுல இருக்கு. தலைகணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்படி வந்து ஒரு கேப்டனா நான் பார்த்தது இல்லை இதுவரைக்கும். பிக் பாஸ் சீசனா நான் இப்படி ஒரு கேப்டன் பார்த்தது கிடையாது. அண்ட் இது கண்டினியூ ஆகுது அப்படின்னா இது மற்ற கேப்டன்களுக்கு, அடுத்து வர கேப்டன்களுக்கு வந்து தவறான முன்னுதாரணமா போயிடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பா இதுல வந்து அது கை தட்டினதுதான் வந்துட்டு சாடிஸ் மாதிரி என்ன சொல்றது, ஒரு விகாரமான ஒரு முகத்தை பார்க்க முடிஞ்சது. இது ரொம்ப தப்பு இல்லையா? ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நடுவில் வந்து கை தட்டுறது வந்துட்டு தடுக்கிறதுக்கெல்லாம் இல்ல, இஸ் என்ஜாயிங் இட் சீம்ஸ். அது பண்றது வந்துட்டு ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. சூர்யா அந்த ஸ்பைடர் படத்துல வருவார் தெரியுமா, அது மாதிரிதான் இருந்தது. ஒருத்தர் சண்டை போடுறது, ஒருத்தர் அழுகிறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவார், சந்தோஷப்படுறது. அது மாதிரி இருக்கு இவங்க பண்றதெல்லாம். அண்ட் இப்ப இந்த பிக் பாஸ் வீடெல்லாம் பார்க்கும்போது கூட எனக்கு எஸ் ஜே சூர்யா ஒரு படம் அவரே பண்ணியிருந்தாரு. 2005 2006 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கம்னா அவங்களோட ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அவர் கம்னா ஒரு டைலாக் சொல்லுவாங்க, இவர் வந்து அதுக்கு ஒரு டைலாக் சொல்லுவாரு. அது டபுள் மீனிங்கா இருக்கும். அந்த படமே கம்ப்ளீட் அந்த படத்துல இருக்க டைலாக்லாம் டபுள் மீனிங்கா இருக்கும். ஊர்வசி அவங்ககிட்ட டாக்டரா இருப்பாங்க, ஊர்வசி அங்க போவாரு, அங்கேயும் அதே மாதிரிதான் பேசுவாரு.
இருக்கு ஆனா இல்ல, இல்ல ஆனா இருக்கு அப்படின்னு வரும். அதே அந்த ஃபார்மேட் அப்படியே அச்சடிச்சு கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரியே இருக்கு இந்த பிக் பாஸ் ஹவுஸ். இவங்க கண்டிப்பா. பேசுறது எல்லாமே அதே வார்த்தை அதே மாதிரியான மாடுலேஷன்லயே இருக்கு. எனக்கு அது இதுக்கு நாங்க படம் பார்க்கறது பெஸ்ட்னு நினைக்கிறேன். அதான் எங்களுக்கு இந்த பிரவீனோட ஆக்டிங் பார்க்கறதுக்கு சகிக்கலன்றத சொல்றோம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்ததுன்னா, சுபிக்ஷா வாய்ஸ் கொடுத்தாங்க. இப்போ என்ன திவாகருக்கு இது பண்றப்போ கனிய கொஸ்டின் கேட்டாங்க, நீங்க ஏன் மத்தவங்கள எல்லாம் கேட்கல, அவங்க ஷர்ட் போடாம இருக்கிறப்போ ஏன் யோ கொஸ்டினிங் ஒன்லி திவாகர் அப்படின்றத கேட்டாங்க. இப்ப திவாகர் தப்புனாக்கா எல்லாருமே தப்பு தானே. அந்த ஷர்ட் எல்லாம் போடாம அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ரூம்ல, அந்த காமன் ரூம்ல வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம இருக்கிறப்போ வந்துட்டு அந்த ஷர்ட் போடாம சுத்திட்டு இருந்தவங்களும் தப்பு தானே அப்படின்னுட்டுன்னு ஒரு கேள்வி ரொம்ப தைரியமா கேட்டா அந்த பொண்ணு. சோ அதுக்காக வந்துட்டு ஒரு பாராட்டு கண்டிப்பா சொல்லியே ஆகணும்ன்றதுதான். சோ இதுக்கு மேல ஒன்னும் இல்ல, அங்க சண்டையை தவிர ஒன்னும் இல்ல. பட் பார்வதி இன்னும் கீச் கீச் கீச்சுன்னுட்டுன்னு இது பண்ணிட்டு இருக்கிறது நல்லா பார்வதிக்கு இல்ல. சில இடங்கள்ல அவங்களுக்கு பேசுறதுக்கு தெரியும், அவங்க என்ன பேசணும்னு தெரியல. திவாகருக்கு ஃபாரா பேசுறதுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. அதுதான் நான் பார்த்தது. நீ காலையில கூட சண்டை நடக்குது அப்படின்னா திவாகருக்கு ஃபாரா பேசுறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க. திவாகர் மேல எந்த தவறும் இல்லை அப்படின்னு பார்வதிக்கு நல்லா தெரியுது. ஃபர்ஸ்ட் ஃபாரா பேசினா நாளைக்கு ஒருவேளை திவாகர் அந்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்க்கு வேற ஒரு இதுல இருந்தார் அப்படின்னா இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறப்போ அது வேற மாதிரி போயிடும். ஸோ அதனால நம்ம கான்ட்ரவர்சிஸை தவிர்த்துக்கிறது நல்லது, மற்றவங்களை பகைச்சிக்காம இருக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு பார்வதி போறாங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன். கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணி பேசணும் பார்வதி அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க தேவையில்லாத சண்டையெல்லாம் போடுறாங்க பார்வதி. பட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களை ஒருத்தர் நம்பி இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க நான் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் நிற்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். நீங்க அந்த நம்பிக்கை கொடுக்கலன்னா நீங்க அவரோட டிராவல் பண்றதுக்கு யூஸே இல்லை, அது பயனே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். தட்ஸ் ஃபைன். எனக்கு பார்வதி வந்துட்டு எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு தெரியாம ஆசோலேஷன்ல இருக்காங்கன்ற மாதிரி தோணுது. அவங்களுக்கு ஸ்டாண்ட் எடுக்க முடியல. ஏன்னா அதுதான் நான் சொல்றேன், அவங்களுக்கு ஒருவேளை நாளைக்கு திவாகருக்கு அகைன்ஸ்டா போறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா, இவங்க பிக் பாஸ் ஹவுஸ்லயோ திவாகர் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்லயோ இருக்காங்க, நாளைக்கு அகைன்ஸ்டா போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது, நாளைக்கு கேம்லயே ரெண்டு பேரும் அகைன்ஸ்டா விளையாடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த நேரத்துல கேமா பார்க்கணுங்கிறத தாண்டி நான் அந்த நேரத்துல திவாகர் அண்ணனாவோ இல்ல தெரிஞ்ச ஒரு முகமாவோ நான் பார்க்க விரும்பல, அதுக்கு நான் இப்பவே நான் பழகிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு நிலைப்பாடுல தான் அவங்க பயணிக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். அதனால அவங்களுக்கு பாரா பேச முடியல. அதே நேரம் அவங்களுக்கு திவாகருக்கு அகைன்ஸ்டாவும் அவங்க பேச விரும்பல. அதுதான் அவங்க பார்க்க விரும்புறது. ஓகே. பட் ஆனா இந்த இன்சிடென்ட்டுக்காக மட்டும் சொல்லல, பொதுவாவே சொல்றேன். அவங்க ரொம்ப அரகண்டா இருந்து ரூல்ஸ் மீறினா வந்துட்டு எந்த நேரமும் நம்ம ப்ரொமோல வருவோன்ற ஒரு கால்குலேஷன் போட்டாங்க. அவங்க சக்சஸும் பார்த்தாங்க. ஏன்னா ஒரு ப்ரொமோ கூட அவங்க இல்லாம இருந்தது கிடையாது. இன்னைக்குதான் வந்துட்டு அந்த தேர்ட் ப்ரொமோல டாஸ்க் ஏதோ போடுறதுனால அதுல பாரு ஃபேஸ் வரல. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நானு. மைட் பி வேற எதனா நான் மிஸ் பண்ணிருப்பேன் நானு. சோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணலாமா, இல்ல இவங்க எல்லாம் பேரா பண்ணிட்டு இருக்காங்களே லவ் பேர்ட்ஸ் பேர், அந்த மாதிரி ஒண்ணு பண்ணலாமான்றது என்ன பண்ண. ஏன்னா எது பண்ணாலும் எக்ஸ்ட்ரீமா பண்றாங்க. மைல்டா போகணும், மாடரேட்டா போகணும், அது இல்லாம ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகிற மாதிரி இருக்கு. லைக் நேத்து ஒரு விஷயம் நடந்தது. கம்ருதீன் அண்ட் பார்வதி. கம்ருதீன் பின்னாடி கேமரா இருக்கிறத பார்த்துட்டு தான் எழுதுறான். பட் ஸ்டில் வி கேன் வியூ வாட் இட் வாஸ். HORN எழுதுறான். நாட் ஃபேர் அப்படின்றத நாங்க சொல்றோம். உங்க பிளே பாய் எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டுல எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. நம்ம யாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியல, எல்லாருமே அதே மைண்ட் செட்ல தான் இருக்கும். நான் அதனாலதான் விஜயசூர்யா படத்தை கோட் பண்ணி காட்டுறேன். அவர் அந்த கம்னா அவங்களோட ஒரு படம் பண்ணாரு. அந்த படத்துல அவ்வளவுமே இரட்டை அர்த்தங்களா தான் இருக்கும். நான் நீ சொருகு அப்படின்னு சொல்ல, எதை சொருகணும் அப்படிங்கிறாரு விஜயசூர்யா. போட்டோ சொருகு அப்படிங்கிறாங்க கம்மா. அது அந்த அந்த மாதிரி உங்களுக்கு டபுள் மீனிங்கா அப்படியே அந்த அந்த ஒரு இதுலயே அப்படியே கொண்டு போறாங்க இந்த பிக் பாஸ் ஹவுஸ். எனக்கு இது எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு போறாங்கன்னு தெரியல. வைல்ட் கார்டு என்ட்ரி வேற வர போறாங்க. வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கு அப்புறமே இதே மாதிரி தான் பிக் பாஸ் ஹவுஸ் போகும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சண்டைகள் பெருசாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா பிரஜின் இதை அலோவ் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறது நான் உறுதியா நம்புறேன். பிரஜின் அவருக்கு
அங்க பேசுற இரட்டையர்த்த வசனங்கள் பிடிக்காது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்ல விரும்புறது. ஏன்னா எனக்கு பர்சனலா சில விஷயங்கள் அவரை பத்தி தெரியும் அப்படிங்கிறதுனால நான் இதை சொல்றேன். இரட்டையர்த்த வசனம், அந்த இரட்டையர்த்தங்கள் கொண்டாந்த வார்த்தைகள் அவருக்கு பிடிக்காது. அதை வந்து நீங்க இவ்வளவு பப்ளிக்கா இவ்வளவு ஓப்பனா நீங்க சொல்றத அவர் விரும்ப மாட்டாரு. அப்போ நீங்க வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியா அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா நீங்க இதை கன்டினியூ பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு அகேன்ஸ்டா வாய்ஸ் அவுட் பண்ணுவாரு. வாய்ஸ் அவுட் பண்ணுவாரு. தட்ஸ் ஃபைன். சாண்ட்ரா ஆகட்டும், பிரஜன் ஆகட்டும், திவ்யா கணேஷ் ஆகட்டும், அமித் பார்கவ், இவங்க எல்லாரதும் வந்துட்டு ப்ரொமோ வந்துடுச்சு. ஸோ இந்த 4 பேர் தான் வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆகுறாங்கன்றது வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. வி எக்ஸ்பெக்டட் ஜீவா டிரான்ஸ்ஜெண்டர், ஆனா அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் அவங்கள பத்தி என்ன ப்ரொமோ எதுவும் வரல. ஸோ அது ஒண்ணு, அது ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா கூப்பிட்ட அத்தனை பேரும் வந்திருக்காங்க, இவங்க மட்டும் வரலன்றப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஸோ லெட்ஸ் சே எப்படியும் இந்த வீக்கெண்ட் வந்துட்டு எல்லாரும் வந்து உள்ள நுழைஞ்சிடுவாங்க. இதுக்கு மேல ஆட்டம் எப்படி இருக்குதுன்றதையும் பார்ப்போம். இன்னைக்கு இந்த டாஸ்க் ஒரு ஏதோ கோரிக்கை இன்ட்ரெஸ்டிங்கா மட்டும் வைக்கணும். ஹாட் ஸ்டார்ல ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறது இல்லை. இவங்க வியன்னா வந்து சமைக்கிறாங்க, அந்த சமையல் கண்டென்ட்டை மட்டும் தனியா எடுத்து, அது அவ்வளவு காமிக்கலா இருக்கு, அவ்வளவு காமெடியா இருக்கு. அவளுக்கு உப்மா பண்ண தெரியுது, ஆனா அது எப்படி பண்ணணும்னு தெரியுது. ரொம்ப நிறைய தண்ணி ஊத்துறாங்க அந்த உப்மா, அதுக்கு அது வேகணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் வெந்துடுச்சான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. இல்ல, அவங்க ஆக்சுவலி கஞ்சி மாதிரி தானே பண்றாங்க. ரவை பைத்தம் பருப்பு ஆமா, எல்லாம் போட்டு கஞ்சி மாதிரி ஏதோ அது சம்திங் அப்படிதான் பண்றாங்க. பண்றாங்க. பட் அதுக்கு பேர் உப்மா. உப்மா. ஓகே. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பண்ண தெரியுது, அது இதுதான் உப்புமான்னு அவங்களுக்கு தெரியுது, அது எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியுது. இந்த கண்டென்ட்லாம் நீங்க வந்து தனியா எடுத்து போடலாம், இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி காட்டலாம். இதை இந்த மாதிரி கண்டென்ட்லாம் ஹைலைட் பண்ணி காட்டினா மக்கள் பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து இரட்டையர்த்த வசனங்கள் பேசுறது, தேவையில்லாத வார்த்தைகள் பயன்படுத்துறது, இதெல்லாம் நீங்க வந்து ஹைலைட் பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு அது மக்கள் எப்படி இதை பார்ப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு புரியல. நீங்க லாஸ்ட் சீசன்ல வந்து சௌந்தர்யா இதே மாதிரி தான் கமெண்ட் கொடுத்தாங்க, அதெல்லாம் ஹைலைட் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த சீசன்ல இந்த மாதிரி கண்டென்ட்லாம் ஹைலைட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு அங்கங்க காமிக்கலா இருக்கிற விஷயங்கள் ஹைலைட் பண்ணலாம். இப்போ விக்கல் சீக்கிரம் வந்து அவர் காமிக்கலா சில விஷயங்கள் பண்றாரு, அவர் கதை சொல்றாரு, அந்த கதையிலையும் நல்ல காமிக்கலான சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து ஹைலைட் பண்ணி அதை தனியா நீங்க கொடுக்கலாம். உங்க 1 hour ஷோல அதை தனியாவே நீங்க காட்டலாம். பட் நீங்க அதுலயும் கூட நீங்க சில விஷயங்களை எடிட் பண்ணி கட் பண்ணி தூக்குறீங்க. எனக்கு அது ஏன் புரியல. அரோராவுக்கு நீங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அரோராவுடைய கதையில ஒண்ணுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரோராவோட கதையில ஒண்ணுமே கிடையாது. அவங்க வந்து ஃபேமிலியை விட்டு வந்துட்டாங்க, அவங்க தனியா வாழ பழகிட்டாங்க. நார்மலா 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா தனியா பழகிதான் அவங்க தனியா வாழ பழகிட்டாங்க கிடையாது. நீங்க எவ்வளவு நாள் தான் வந்து பேரண்ட்ஸ்க்கு நான் வந்து சுமையாவே இருக்கிறது, எவ்வளவு நாள் தான் சுமையாவே இருப்பீங்க. நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல நீங்க வாழ கத்துக்கணும், நீங்க வந்து சம்பாதிக்கணும், நீங்க அடுத்த இடத்துக்கு நீங்க அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா தனியா வாழ பழகிக்கணும், வேற வழி கிடையாது. பட் அதுக்காக வந்து நான் தனியா வாழ பழகிட்டேன், அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டம், எனக்கு வந்து யாருமே பெருசா பழகுறத என் கூட அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு பழகுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க கூட மற்றவங்கள பழகுவாங்க. உங்களுடைய பழகும் விதம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றபடிதான் மற்றவங்களும் வந்து பழகுவாங்க. நீங்க வந்து உங்களுடைய பழகும் விதத்தை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அதை விட்டு நீங்க என் கூட யாருமே பழகுறது இல்லை அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை அதுல அந்த கதையில ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது. சீக்கிரமாக அவருடைய அப்பா வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள போறேன் ட்ரை பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் அது ரொம்ப காமெடியா கொண்டு போயிட்டாரு. எங்கேயுமே வந்து அதை வந்து ஒரு சேடான ஒரு மொமெண்டா காட்டாம, எங்க அப்பாவும் போனாரு, நானும் போனேன், எங்க அப்பா அதுக்கப்புறம் போதையில தான் சொன்னார் இதெல்லாம் அப்படிங்கிறது ரொம்ப காமெடியா சொன்னார். நான் உன்கிட்ட மட்டும் தான் சொன்னேன், நீ வந்து ஒரு பேருக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லியிருக்க அப்படிங்கறதெல்லாம் காமெடியா கன்வே பண்ணுங்கன்னா அதெல்லாம் நல்ல விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா வந்து ஒரு அப்பாவுடைய வழியை ஒரு மகன் வந்து சொல்ற விஷயமாகட்டும், நான் இருக்கேன், நான் வந்து நீங்க எப்படி தோத்துட்டீங்கன்னு சொல்லலாம், நான் ஒருத்தன் இருக்கேனே அப்படிங்கிறது இவர் வெளிப்படுத்துற விதமாகட்டும், அதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயம். அதை ஹைலைட் பண்ணணும். அரோரா விஷயத்தை நீங்க ஹைலைட் பண்ணி கொண்டு வரது எனக்கு என்ன எதுக்குன்னு தெரியல. இல்ல, இப்ப கனி அரோரான்னு பேசுறப்போ கனி கேக்குறேன் நானு. அரோரா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மட்டும் நல்லா இருக்கா? அது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து நான் இது சொல்லக்கூடாது, இல்ல நல்லா இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்ல, இல்ல, நான் நல்லா இதை இருக்கு. சொல்ல வேணாம்னு தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் நான் சொல்றேன். அவங்க வந்து குளிச்சுட்டு வராங்க, டவல் கட்டிட்டு தான் வராங்க வெளியில. துஷார் அங்கதான் இருக்காரு, வியானா அங்கதான் இருந்தாங்க, இன்னும் 2-3 ஜென்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு அது எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். இதெல்லாம் கேள்வி கேட்க இதை கேட்க மாட்டாங்க. மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அவங்க பார்வைக்கு வராத விஷயமா இருக்கும். ஆமா, விஜய் சேதுபதி வந்து சில விஷயங்கள் கேட்டாரு, நீங்க வந்து ஏன் கேட்கல அப்படிங்கிறப்போ
நான் பார்க்கல சார் அப்படிங்கிறாங்கல்ல. ஆஹ் அவங்க பார்வைக்கு வராத ஸ்மார்ட் விஷயம் மூவ் ஆமா அதனால அது. அதான் அவங்க பார்வைக்கு வராத விஷயங்கிறதுனால இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை யாராவது இதெல்லாம் நடக்குதுன்னு வந்து சொன்னாலும் நான் பார்க்கல, நான் பார்த்தா நான் அதை கேட்பேன்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க அதை பத்தி பெருசா எந்த இடத்துலையும் பேச மாட்டாங்க. பட் இவங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்கள காரணம் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கனிமொழியுடைய கேரக்டரா அந்த 4 வாரத்துல நான் பார்த்துட்டு இருக்கிறது. இதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் அப்படின்னு நான் பாக்குறேன் இப்போ. எனக்கு தெரிஞ்சு அது ஒரிஜினல் தான் அது. இல்ல இதுதான் அவங்க ஒரிஜினல் கேரக்டர் நானும் பாக்குறேன். ஏன்னா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது 1 வாரம் தாண்டலாம், 2 வாரம் இது பண்ணலாம். அவ்வளவுதான். 2 வாரம் நடிக்கிறது அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை அந்த கேமரா கான்சியஸ்னஸ் போயிடும். அந்த கேமரா கான்சியஸ்னஸ் இருக்காது. 2 வாரம் தாண்டியும் நீங்க இப்படியே தான் இருக்கீங்கன்னா அப்ப இதுதான் உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் அப்படின்னு நான் பாக்குறேன். நான் ஸ்டார்டிங்ல இருந்து அதுதான் சொல்றேன். ஷோயிங் அ ஒரிஜினல் ஃபேஸ் அப்படின்றது அது கூட இவ்வளவு சீக்கிரம் காட்டுறாங்கன்றது தான் பெரிய விஷயம். ஸோ பார்க்கலாம் ஹரிஷ், எல்லாம் இன்னைக்கு என்ன நடக்குது. டாஸ்க் ஏதோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு ப்ரோமோ பாக்குறப்போ. லெட்ஸ் see what's happening today அப்படின்னு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கிறத தாண்டி என்னை பொறுத்தவரை வைல்ட் கார்டு என்ட்ரி எவ்வளவு வேகமா எனக்கு உள்ள அனுப்புறீங்களோ அவ்வளவு வேகமா உள்ள அனுப்புறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நேற்று கமருதன் அந்த வீடியோ வந்ததாகட்டும், அதுக்கப்புறம் அங்க நடக்கிற சில கூத்துக்களாகட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகணும், இதெல்லாம் வரக்கூடாது, வெளியில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னா வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ள போறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இது எந்த அளவுக்கு அவங்க எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. சாட்டர்டே சண்டே தான் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை மிட் வீக்ல போனாலும் எனக்கு ஆச்சரியப்படுத்திக்கலன்னு தான் நினைக்கிறேன். இந்த வாரம் டபுள் எவிக்ஷனுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்லப்படுது. டபுள் எவிக்ஷனுக்கான வாய்ப்புகள் அப்படின்னா லாஸ்ட் 2 இடத்துல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இவரும் கலையரசும் அவங்கதான் லாஸ்ட் 2 இடத்துல இருக்காங்க. கலையரசனும் அரோரா. ஓகே. அரோரா வெளியில் அனுப்புவாங்களான்னு எனக்கு டவுட் இருக்கு. அண்ட் எனக்கு அந்த டவுட் இன்னுமே இருக்கு, அரோரா வெளியில் அனுப்புவாங்களான்னு ஒரு டவுட் இருக்கு. ஸோ அதனால வந்து அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. அண்ட் ஆளுகை வெளியில போனதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஜாக்லின் வந்து விஜய் டிவி சார்பா எடுத்திருக்காங்க. அவங்க வெளியில போறதுக்கு முன்னாடியே எடுத்திருக்காங்க. அவங்க சில விஷயங்கள் கேட்கறாங்க, சொல்றாங்க. சில விஷயங்கள் ரொம்ப ஓப்பனா சொல்ல முடியல, பட் வந்து கோட் பண்றாங்க. நீங்க ஏன் வெளியில வரீங்கன்னு தெரியுமா, உங்களுக்கு என்ன, நீங்க ஏன் மக்கள் ஏத்துக்கல உங்களை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆதரிக்கு இன்னும் புரியல இந்த விஷயங்கள். ஏன் அவங்க வந்து வெளியில வந்தாங்க, ஏன் மக்கள் அவங்களை ஏத்துக்கல அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் அவங்களுக்கு புரியல. ஸோ நீங்க வெளியில வாங்க, வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஜாக்லின் சொல்றாங்க. லாஸ்ட் சீசன்ல எதனால மக்கள் சில விஷயங்கள் விரும்பல அப்படிங்கிறதா நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு கோட் பண்ணி ஆதரிக்கு அது புரியல அப்படிங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசன்ல இதே மாதிரி கண்டென்ட் தான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணாங்க பல பேர். அவங்க எல்லாம் வரிசையா தான் வெளியில வந்தாங்க, எலெக்ஷன் அவங்களாதான் இருந்தாங்க. ஸோ அதை பார்த்தும் இன்னும் வந்து புரியல அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த பூர்ணிமா இதை பத்தி பேசிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பேச கூட வேண்டாம், நீ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இல்ல பூர்ணிமா அட்வைஸ் பண்ணிருப்பாங்க உள்ள போறாங்க அப்படிங்கிறப்ப பூர்ணிமா அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. இது நீங்க வந்து இந்த மாதிரி கண்டென்ட் தான் கொடுக்கணும், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. பட் வந்து அதை தாண்டியும் வந்து இவங்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை இவங்களோட கேம் புரியல. சோ பாப்பா மாரேஷ் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். நன்றி. தேங்க்யூ.